ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேக்குக்கான ஒரு ஒன் ஷாட்டா மூன் லவ் ஸ்டார். அண்ட் இது ஒரு ரியல் ஸ்டோரிடா. ஸோ ஒருத்தவங்க வந்துட்டு என்கிட்ட இது என்னோடய லவ் ஸ்டோரி, ஸோ இந்த லவ் ஸ்டோரி நீங்கள் எனக்காக எடுத்து பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் ரொம்ப திணறினேன், பட் பரவாயில்ல பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது ரியல் ஸ்டோரி, ஒரு ரியல் கப்புளோட ஸ்டோரி. ஸோ கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ மேபி அந்த கப்புள்ஸ் இதை பார்த்தா சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும் அந்த கப்புள்ஸ் கண்டிப்பாக எஃப்எஃப்லாம் கேட்பாங்க. ஸோ பார்த்தா மேபி சந்தோஷப்படுவாங்க. வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே ஸோ நம்ம ஜங்குக்கும் டயாங்கும் தாண்டா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கை பிடிச்சிட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் அப்படியே டயாங்கை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ நம்ம டயாங் அப்படியே நம்ம ஜங்குக்கை பிடிச்சி அந்த ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்டுறான். ஸோ நம்ம ஜங்குக்கு ஒரு நிமிஷம் பதறிக்கிட்டே அப்படியே தண்ணிக்குள்ளே போயிட்டு விழுந்துட்டான். ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே மூங்கி எந்திரிச்சிட்டு இருக்கான். ஸோ அவன் அந்த தண்ணியை விட்டு வெளியே வரும் போதெல்லாம் ரொம்ப இருமிக்கிட்டே இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான் டேங் என்னால் சுத்தமாக முடியல, காப்பாற்று நீ ட்ரை பண்ண, நீயா வர ட்ரை பண்ண. இல்லைன்னா சுத்தமாக முடியல, எனக்கு தண்ணினா பயம், எனக்கு தெரியாதா, காப்பாற்று ரொம்ப குளிர்ந்துட்டே. இங்கே பாரு ட்ரை பண்ண, நீயே வெளியே வர ட்ரை பண்ண. டேங் இங்கே பாரு ஜங்குக் என்னாச்சு? ஜங்குக் டேங் ஹெல்ப் பண்ண, எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் சொல்லிகிட்டே இருக்க. ஸோ நம்ம டேங் தான் அப்படியே நம்ம ஜங்குக்கை அப்படியே கை கொடுக்குறான். டேங் ஏய் ஜங்குக் என்னடா ஆச்சு ஜங்குக் அப்படின்ட்டு. ஸோ நம்ம டேங் தான் அப்படியே கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம டேங் அப்படியே அந்த காலை கட் பண்ணிவிட்டு அவர் அப்படியே மறுபடியும் நம்ம ஜங்குக் தான் கால் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே தூக்கத்துலேருந்து இப்படி தான் எந்திரிக்கிறான் அந்த ரிங் சவுண்ட் கேட்டுட்டு. ஸோ நம்ம ஜங்குக் அப்படியே பார்க்குறான். டேங் சொல்ல டேங், ஏய் என்னாச்சு? எதுக்கு காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இருமிக்கிட்டே இருந்தா? என்னாச்சு? ஏதாவதுனா தண்ணி குடுறா. மறுபடியும் தண்ணி குடிக்கணுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு யோசிச்சுட்டு இருக்க. சாப்பிட டேங் தான், என்னாச்சு ஜங்குக்கு உனக்கு? எதுக்கு இருமிட்டு இருந்த? பத்தாக்குறைக்கு குளிருதுன்னு வேற சொன்னேன், என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கேட்க. ஸோ அப்புறம் நம்ம ஜங்குக் தான் அவனுக்கு கனவுல வந்ததை சொல்கிறான். இல்லை, நான் கையை பிடிச்சி நடந்து போயிட்டு இருந்தேன்னா நீ என்னை பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டா. நான் அதான் அந்த தண்ணியை குடிச்சு இருமிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருந்தனால ரொம்ப குளிர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்ல. இந்த பக்கம் நம்ம அப்படியே விழுந்து சிரிக்கிறான். அடப்பாவி, கனவுல கண்டதை வாயால் புலம்புறியா? சரி என்னோட பேசிட்டு தானே இந்த எப்படா தூங்கினேன் அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி அசட்டுத்தனமாக சிரிச்சுக்கிட்டே, அது நீ பேசிக்கிட்டே இருந்தியா? ஸோ எனக்கு தூக்கம் வந்துருச்சு, நான் அப்படியே தூங்கிட்டேன். எப்போ கனவுக்குள்ளே போனேன்னு எனக்கு தெரியலை, நல்லா வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அடுத்த நாள் மார்னிங் ஆகுதுடா. ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தாண்டா அப்படியே தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டு அப்படியே அவனோட ஃபோன் எடுத்துகிட்டு பார்க்குறான். ஃபோனுக்கு ஏதோ ஒரு கால் வர மாதிரி இருக்கு. ஸோ கிளிக் பண்ணி பார்க்குறான். ஸோ பார்த்தா நம்ம டயாங்கும் அண்ட் நம்ம ஜாக்சனும் கால் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் அப்படியே குட் மார்னிங் எவ்ரிவன் அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம டேங் தான் பேபி அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம ஜாக்சன் தான், டெய்லி காலங்கத்தாலே ஆரம்பிக்காதீங்கடா, இங்கே பாருடா ஜங்குக், இது குட் மார்னிங் இல்லை, எங்களுக்கு இப்போ தான் குட் நைட், போய் தூங்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜங்குக், எப்போ பார்த்தாலும் லேட்டாக தூங்குறது ஒரு வேலையாக இருக்குது. ஆமாம், நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா எப்போ பார்த்தாலும் கால் பேசுகின்ற பேரில் தூங்கிட்டு தானே இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்சன் சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக் கூட விளையாடிட்டு இருக்கான். ஸோ நம்ம டேங் எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ
இப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ டைம்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் ஆகுது. ஒரு 11:30 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தா அந்த காலில் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாண்டா, அது ஒரு குரூப் கால் தான். ஸோ அந்த குரூப் காலில் ஒரு 5-6 பேர்கிட்ட இருக்காங்க. ஸோ பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரமாக. ஸோ அப்போ நம்ம டயாங் தான் அப்படியே அந்த குரூப்பில் யார் யார் இருக்காங்க இல்லைன்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம டயாங் தான் அப்படியே அதில் ஒரு பர்சனோட ஐடி எடுத்து பார்த்துட்டு, ஏய் ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன், எங்கே அந்த காய் ஆளையே காணும் அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ இப்போ குரூப்பில் இருக்கிற எல்லாருமே ஆமாம்ப்பா எங்கே போன அந்த காய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு பக்கம் பேசுகிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான், நானும் காய்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, பேசணுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன், பட் பேச முடியல, அவனும் பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ அங்கே நம்ம ஜெஹோப் இருக்காரு. ஆமாம் அவள் பேசலன்னா எடுத்து விட்டுற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம ஜாக்சன் தான், யார் இதுக்காய் அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அப்போ நம்ம ஜெய்ஹோப் தான், அதுவா அது அவங்களோட க்ரஷ் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது, பட் அவன் எதுவுமே சொல்லலை. ஸோ அப்போ நம்ம டயாங் தாண்டா, அதெல்லாம் ஃபஸ்ட்டுப்பா இப்போ அவன்கிட்ட பேசுகிறதே கிடையாது, அவன் பேசினா கூட பரவாயில்ல, சுத்தமாக பேசுகிறதே இல்லையே. ஜங்குக் உங்ககிட்ட பேசுகிறானா? இல்லை டயாங் நாங்கள் பேசுகிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜாக்சன் தான், யாருக்கா எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது. ஸோ அப்போ நம்ம டயாங் தாண்டா, காய் ஃபஸ்ட்லேருந்தே குரூப்பில் இருக்கோம், பட் இப்போ பேசுகிறது இல்லைன்னு தெரில, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சொல்லி தான் பேசிக்கிட்டு இருந்தான், அவன் ரொம்ப இன்னசென்ட் இன்ட்ரோவர்ட், ரொம்ப நல்ல பையன், ஆனால் என்ன இப்போ என்னன்னு தெரில வரதில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜாக்சன் தாண்டா, என்ன டயாங் நீயே இப்படி சொல்கிற, நீ தான் சொல்லுவே இன்னசென்ட்டாக இருக்கிற யாருமே ஃபுல்லாக இன்னசென்ட் கிடையாது, ஒருத்தவங்க ஃபோன் காலில் பேசுகிறத வச்சுட்டு நீ எப்படி டயாங் நம்புகிற அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அப்போ நம்ம ஹோபி தான், இங்கே பேர் ஜாக்சன் உனக்கு தெரியாது, அவன் ரொம்ப நல்ல பையன்தான் அப்படின்ற மாதிரி ஹோபி சப்போர்ட் பண்ண. ஸோ அப்போ நம்ம டயாங் தான், எதுக்கு நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே பேர் ஜாக்சன் அவன் நல்ல பையன்தான், உனக்கு தெரியும்ல, நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்பிட மாட்டேன், அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எனக்கு நிறைய விஷயத்த காட்டியிருக்கான். ஸோ அவனோட சுச்சுவேஷன் எனக்கு தெரியும், நிஜமாலே அவன் ரொம்ப இன்னசென்ட் தான் அப்படின்ற மாதிரி நம்ம டயாங் ஜாக்சனுக்கு சொல்லி புரிய வைக்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி சுருங்குது. ஸோ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி சேட் ஆகிட்டான். ஸோ நம்ம டயாங் நல்லாவே நோட் பண்ணுறான் ஜங்குக் சைலண்ட்டாக இருக்கிறத. ஸோ நம்ம டயாங் என்ன பண்ணுறான், அப்படியே நம்ம ஜங்குக்கு டிஎம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஓய் பேபி என்னாச்சு அப்படின்றமா கேட்க. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கும் அப்படி டிஎம் பண்ணுறான், ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி. நீ ஓகே தானே? டயாங் நான் ஓகே தான், என்னை பற்றி நீ வரிப்படாத, நான் ஓகேவாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம டயாங் தான் அப்படியே ஒரு மாதிரி ஒரு மெசேஜை டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ டக்குன்னு சென்ட் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு மிஸ் யூவா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவனும் மிஸ் யூ டூ அப்படின்ற மாதிரி அனுப்புகிறான். ஸோ நம்ம டயாங் தான், உனக்கு தெரியுமா ஜங்குக், நீயும் நானும் மீட் பண்ணணும்னு நம்ம 2 பேர் எவ்வளோ வெயிட் பண்ணுறோமோ அதை விட அதிகமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான், எனக்கு தெரியும், நம்ம 2 பேரையும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம இப்படி லவ் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேர் சேரணும் மீட் பண்ணணும்னு அவங்களும் ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கும் சொல்கிறான். ஸோ அப்போ நம்மகிட்ட அவங்களிட சிரிச்சுக்கிட்டே, சரி வா ரொம்ப நேரம் காலனா தேட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்படியே குரூப் காலுக்கு வந்துடுறான். ஸோ நம்ம ஜங்குக் சைலண்ட்டாக தான் இருக்கிறான். ஸோ அப்போ அந்த சைடு நம்ம ஜாக்சன் தான், டேய் இங்கே 2 பீஸ் அப்படியே கலந்துக்கிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம டயாங் தான், ஆடாடா இங்கே தான்ப்பா இருக்கும் அப்படின்றான். சரி நீ இங்கே இருக்க
எங்க ஜங்குக் எங்க அப்படின்ற மாதிரி ஹோபி கேட்க, இந்த வந்துட்டேன் மியூட் போட்டிருந்தேன்ப்பா. எதுக்கு மியூட் போட்டுட்ருக்க? அதுவாடா, நான் தான் அவனை டிஎம்க்கு கூப்பிட்டு போயிட்டேனே அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம டேங் நாட்டியா சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜெய்ஹோப்பும் நம்ம ஜாக்சனும் ஒரு மாதிரி நாட்டியா சிரிச்சிட்டு 2 பேரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இவங்க எல்லாரோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்டா. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் வந்துட்டு இப்போ 2-3 பேர் இருக்காங்கன்னா ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்ட்டு அப்படியே ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம டேங்கை பற்றி சொல்லணும்னா, ஸோ நம்ம டேங்க ஒரு ஃப்ளர்ட்டி டைப். ஸோ குரூப்க்கு யார் புதுசாக வந்தாலும் அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுருவான். போயிட்டு நான் இப்போ சிங்கிளாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனோட நேமை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பான். ஸோ நம்ம டேங் செம்மையான டாக்கட்டிவ். அவன் பேசிக்கிட்டே இருப்பான். ஸோ அவன் பேசுகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம டேங்க்கு மடங்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் நம்ம ஜங்குக் தாண்டா. ஸோ ஜங்குக் ரொம்ப 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 அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ யார் என்ன சொல்ல வராங்கன்னு டக்குன்னு புரிஞ்சுப்பான். ஸோ ஜங்குக்கு எந்த விஷயத்தையுமே திருப்பி சொல்லி புரிய வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு விஷயத்த சொன்னால் டக்குன்னு புரிஞ்சிக்கக்கூடிய கேரக்டர். அண்ட் அதே மாதிரி மற்றவங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றுக்கிற மாதிரி நடந்துப்பான். அண்ட் யாருக்கிட்டேயும் அவனோட ஃபீலிங்ஸை ஓப்பன் பண்ணிக்க மாட்டான். பட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் அவன் ஓப்பனப்பாக இருப்பான். ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல போனால், நம்ம டேங்கும் ஜங்குக்கும் இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம டேங் அவ்வளோவா நம்ம ஜங்குக்கிட்ட பேச மாட்டான். ஸோ நம்ம ஜங்குக்கும் அப்படி தான். அவன் பேசலன்னு போய் டிஸ்டர்பும் பண்ண மாட்டான், தொல்லையும் பண்ண மாட்டான், ஏன் பேசலன்னு கூட கேட்க மாட்டான். ஸோ நம்ம ஜங்குக்கு வெயிட் பண்ணுவான். எப்போ டேங் வந்து பேசுகிறானோ அது வரைக்கும் பேசுவான். ஸோ அது வரைக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான், ஐ மீன் நம்ம ஜாக்சன் இவங்க கிட்ட மட்டும்தான் அதிகமாக ஷேர் பண்ணுவான். ஸோ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இவங்க எல்லாருமே எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோன் கால்லே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஜாக்சன், ஜேஹோப், அப்புறம் நம்ம ஜங்குக், இவங்க 3 பேரும் தான் இப்போ காலில் இருக்காங்க. ஸோ நம்ம ஜாக்சன் தான் நம்ம ஜேஹோப் கிட்ட கேட்குறான், ஆமாம் நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், வந்து போகிற பசங்க எல்லாம் டேங் என்னோடது, டேங் எனக்கு மட்டும்தான், நான் தான் டேங்கை லவ் பண்ணுறேன் இப்படிலாம் சொல்லிட்டு பொசசிவ் ஆகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்களே, இது ஏன் டேங்க்கு மட்டும் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்சன் கேட்க, ஸோ நம்ம ஜெய்ஹோப் தான் அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு, அதுதான் எனக்கும் தெரியல, அவன் ஃப்ளர்ட் பண்ணுற யாரும் அவன்கிட்ட இவ்வளோலாம் நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. அவன் போய் நார்மலாக பாசம் காட்டி பேசுவான்ல, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, எப்படி இருக்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அவங்ககிட்ட ரொம்ப அட்டாச் ஆகிட்டு ஒட்டிக்கிறாங்க. கேட்டால் நான் தான் அவனோட பொண்டாட்டி, நான் தான் டேங்கோட புருஷன், இப்படி தான் சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லி எனக்குமே இப்போ வரைக்கும் புரியலை அப்படின்ற மாதிரி ஜெய்ஹோப் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ நம்ம ஜாக்சனும் அப்போ லிஸ்ட்டு பெருசாக போகலக்கே, பெருசா கணக்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கும் மேலே பிரேக்கப் பண்ணுறதுக்கு ரீசன் சொல்லுவான் பாரு. டேய் மச்சான் ஓவரா பொசசிவ் ஆகிறாடா, டேய் சும்மா டிஎம்ல வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காடா, மச்சான் வேறு யார்ட்டையாவது ஃப்ளர்ட் பண்ணால் கோவப்படுறாடா, ஃப்ரெண்ட்ஸாக இல்லை அவனான்னு கேட்குறான்டா மச்சான், டே மச்சான் இன்னசென்ட் மயிரை போட்டு கட்டுப்படிக்கிறாடா, என்கிட்ட அவன் போய் சொல்லிட்டான், எனக்குன்னு இருந்தால் அது எனக்கு மட்டும்தான், அவன் எப்படி இன்னொருத்தங்கிட்ட பேசுவான், பேக் அவனா மூஞ்சியும், டேய் வாய்ஸே கேவலமாக இருக்குது. ஸோ அப்படின்னு நம்ம ஹோபி சொல்ல, ஸோ அப்போ நம்ம ஜாக்சன் அப்படியே உழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜாக்சனும் ஹோபியும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்க. ஸோ இந்த சைட் நம்ம ஜங்குக் தான் இது எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுட்டு இருந்திருப்பான், ரொம்ப அமைதியாக கேட்டுட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹோபி தான், ஏய் என்னாச்சு உனக்கா, ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கா, எனக்கா, எனக்குலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜாக்சன், இல்லையே ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா, ஏய் நான் தான் சொல்கிறேன்லப்பா நான் நல்லா தான் இருக்கேன், சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், அதான் அமைதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கும் சொல்கிறான். ஸோ இப்போ அப்படியே நைட் ஆகுது. ஸோ நம்ம ஜங்குக் தான் அவனோட காதில் இருக்கிற ஒரு ப்ளூடூத்தை கழட்டி வச்சுட்டு அவன் அப்படியே படுத்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த குரூப் கால் இன்னும் போயிட்டே தான் இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக் அப்படியே விட்டத்தை பார்த்துட்டு அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி இன்செக்யூர்டாக இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக் தான், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டேன், ஆனால்
இது உன்கிட்ட சொன்னால் உனக்கு என்ன பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணுறது? எனக்கு புரியுது டேயாங், நீ என்ன லவ் பண்ணுறேன்னு தான் சொன்ன. இது வரைக்கும் நீ யார்கிட்டையுமே யூஸ் பண்ணாத அந்த வேர்ட் நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நீ பழகின எல்லாருக்கூடையும் பேசின மாதிரி தான் என்கிட்டேயும் நீ பேசுகிற. சொல்லப்போனால் அவங்கக்கிட்ட பேசின அளவு கூட நீ என்கிட்ட பேசவே இல்லை. இன்றைக்கி கூட அந்த காயை பற்றி பேசும்போது நீ அவனுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண எனக்கு ஏன்னே தெரியல. எனக்கு தெரியும் நீ இதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட பேசியிருக்க, ஆனால் இப்போ நீ பேசுகிறதில்ல. அது உன்னோட பாஸ்ட், நான் அதை பற்றி யோசிக்கக்கூடாது. ஆனால் என்னென்னு தெரியலை, அதை பற்றி கேட்கும்போது எனக்கு ஜெலஸியாக இருந்துச்சு. நீ அந்த பையனை பற்றி அவ்வளோ அவ்வளோ குட்டாக சொல்லிகிட்டு இருந்த. எனக்கு அவ்வளோ ஜெலஸியாக இருந்துச்சு. உன் மனசில் அவன் யாரும் பிடிச்சிட்டானோன்னு லைட்டாக பயப்படவும் செஞ்சேன். ஆனால் அந்த ஒரு மூமெண்ட் உங்ககிட்ட எப்படி எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியலை. ஸோ நான் சைலண்ட்டாக இருந்துட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும் டேயாங், நீ இந்த லாங் டிஸ்டன்ஸ் லவ்லாம் நம்ப மாட்ட அப்படின்னு. அதனால தான் எனக்கு இன்னும் பயமாக இருக்கு. மேபி நீ இது உண்மை இல்லை, எல்லாரும் மாதிரி தான் நான் உன்கிட்டையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு போயிடுவேன்னு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கு. அதனால தான் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு கூட இது வரைக்கும் ஓப்பனாக நான் ஃப்ரீயாக சொன்னதே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும், நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் சொல்லியிருக்கேன். உன்னை தாண்டி மிச்சம் எல்லார்கிட்டேயும் நான் ஓப்பனாக தான் இருந்திருக்கட்டையும். ஆனால் உன்கிட்ட பேசும்போது மட்டும் எனக்கு அது வரவே மாட்டேங்குது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலட்டையும். நீ அதை எப்படி எடுத்து பண்ண எனக்கு தெரியலை. மேபி நான் உனக்கு ஐ லவ் யூ சொல்லி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலை. மேபி இதெல்லாம் செட் ஆகாதுன்னு என்னை விட்டு போயிடுவியாட்டையும். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் இருக்கிற வரைக்கும் உன் கூட தான் இந்த லைஃப் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த சைட் பார்த்தா நம்ம டயாங் ஜாக்சன் ஹொபி தான் உட்காந்து கடலில் வறுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம டயாங் தான் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தேன் பேசினேன்ட்டு அவன் அந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணதெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கோட காதலையும் எல்லாம் விழுகுது. அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்கு, பட் அவன் எதுவுமே கேட்டுக்கல. ஸோ இப்போ அப்படியே டிசஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒன் ஃபைன் டே. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே கால்க்கு வந்துட்டு ஹொபி சொல்லு ஜங்குக் என்ன வேணும்? ஹொபி கொரியாவுக்கு நான் வரலான் இருக்கேன். வாட் கொரியா எப்போ? சூப்பர், எப்போ வர அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் இன்னும் ஒரு 2 மந்த்தில் வரலான் இருக்கேன். என்னோட ஜாபை அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலான் இருக்கேன். ஏய் சூப்பர்டா, வா வா, நம்ம கேங்லேயும் ஒருத்தன் தான் மிஸ்ஸு, போய் அங்கே உட்காந்துட்ருக்குற, வா வா சீக்கிரம் வந்து சேரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இது டயாங்க்கு தெரிய வேணாம், நான் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் என்ன இருக்குது, நான்லாம் சொல்ல மாட்டேன். ஜாக்சன் சொல்ல மாட்டேன்ல? நான்லாம் சொல்ல மாட்டேன். சர்ப்ரைஸா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற நம்ம ஜாக்சன் சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கும் ஆமாம் சர்ப்ரைஸ் தான் அவனுக்கு, அதுவும் அவனோட பர்த்டேக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஹோபி ஆமாம்ல அவனுக்கு இன்னும் 2 மந்த்ஸில் பர்த்டே வருதுல்ல. ஓகே சூப்பர் வா அவனுக்கு பர்த்டேக்கு போய்ட்டு எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணலாம், ஓகே தானே? அதுவும் நீ வரேன்னு தெரிஞ்சா அவனுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்படியா சொல்கிற ஹோபி? ஆமாம், என்ன அப்படியா சொல்கிற? நீ அவன் ஆள் இல்லை, ஸோ அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான்ல. ஆமாம் சந்தோஷப்படுவான். ஆனால் ஏன் சொல்லாமல் இருந்தேன்னு சொல்லி தான் திட்டா. ஏன் திட்ட போகிறான்? சந்தோஷம் படுவான் எனக்கு தெரிஞ்சு உன்னை பார்த்தோன்னா ஓடி வந்து அப்படி கட்டி பிடிச்சி அப்படி அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம ஜங்கு கிட்டே சிரிச்சிட்டு போதும் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நேரில் மீட் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல. ஸோ டக்குன்னு டேங்க அப்படியே கால் என்ட்ரி கொடுக்குறான். ஸோ அப்போ நம்ம ஜாக்சன் தான் இதோ வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ 3 பேர் அப்படியே சிரிக்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் டேங்க பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. டக்குன்னு டேங்க வந்துட்டான். ஸோ டேங்க அப்படியே டக்குன்னு உள்ளே வந்துட்டு என்னடா நான் வந்தோடனே சிரிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா என்னடா பேசிகிட்டு இருந்தீங்க?
ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சும்மா சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா வந்துட்டு இவன் கொரியா வரான்றத யாராவது சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிக்கிறான். பட் யாருமே அதை பற்றி வாய் திறக்கலை. ஸோ ஜங்குக் வந்துட்டு லைட்டாக ரொம்ப கன்வெர்ட் ஆகிட்டு அவனும் அப்படியே நல்லா பேச ஆரம்பிச்சிடுறான். ஸோ அப்படியே சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆனால் நம்ம ஹோபி ஜங்குக் டேயாங் தான் ஸோ அப்படியே நைட் காலில் இருக்காங்க. ஸோ நம்ம ஹோபி தான் வல்ல 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 வல்லன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. ஸோ நம்ம ஜங்குக்கும் டேயாங்கும் அங்கே ஹோபியை தனியாக புலம் போட்டுட்டு ஸோ இந்த பக்கம் அவங்க 2 பேர் டிஎம்மில் இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் என்னாச்சு, எதுக்காக என்ன இன்னைக்கு தனியாக கூப்பிட்டு வந்திருக்கேன்? தெரில, இன்றைக்கி எதுவும் உன்ட்ட தனியாக வந்து கொஞ்சம் பர்ஸ்னலாக பேசணும் போல் தோணுச்சு, அதான் வந்தேன். ஓ பர்ஸ்னல்? அப்படி என்ன பர்ஸ்னல் சொல்லு கேட்போம். ஓ அப்படி, சரி எனக்கு உன்னோட ஒரு ஃபோட்டோ அனுப்ப. வாட்? ஏய் ஃபேஸோட ஃபோட்டோ தான்டா. ஓகே ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி ஒரு செல்ஃபி எடுத்து அமுச்சு விடுறான். ஸோ நம்ம டேங் அப்படியே அந்த பிக் பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே அவனோட லிப்ஸை அப்படியே க்ளோஸ் அப் பண்ணி அப்படின்னா அந்த ஜூம் பண்ணி அவன் லிப்ஸை மட்டும் பார்க்குறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே மெசேஜ் பண்ணுறான். என்னாச்சு, என்ன ரிப்ளையே இல்லை? இல்லை, இந்த செரியை எப்படி கடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாட், செரியா? எங்கே இருக்குது செரி? நீ வாங்கி வீட்டில் வச்சுருக்கியா? வீட்லையா? நீ அமுச்சிய ஃபோட்டோ அதில் இருக்குது. ஃபோட்டோவில் இருக்கா அப்படின்ற மாதிரி ஜங்குக் போய் அவன் ஃபோட்டோவை செக் பண்ணுறான். ஸோ அந்த ஃபோட்டோவில் எந்த கார்னர்லேயுமே செரி பழம் இல்லை, அவன் ஃபேஸ் மட்டும்தான் நல்லா தெரியுது. இல்லையே, எந்த செரியும் இல்லையே. இருக்கேடா, எங்கே இருக்கு? அவனோட மூக்கு கீழே 2 செரி அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கே, அதான் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஜங்குக் டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிக்கிட்டு லைட்டாக சிரிக்கிறான். இருக்கும் இருக்கும், அது அங்கேயே இருந்துட்டு போகுது. அங்கெல்லாம் இருக்கக்கூடாது, அங்கே இருந்தால் நான் எப்படி டேஸ்ட் பண்ணுறது? கொஞ்சம் என் கிட்ட கொடுத்தா நல்லாயிருக்கும். கிட்டனா எதுக்கு கிட்ட தரணும் அப்படின்ற மாதிரி 2 பேர் சேட்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி கேட்க சாப்பிட மாட்டேயாங்க தான். வேறு எதுக்கு? கிஸ்ஸுக்கு தான். கிஸ்ஸா? ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி 2 மந்த் கிட்ட ஆக போகுது. இன்னும் ஒரு கிஸ் கூட கொடுக்கலையே நீ? இன்னும் கிஸ் எமோஜி கூட கொடுக்கல. இது வரைக்கும் நீ என்கிட்ட அப்படி பேசினதே இல்லை, ஸோ நானும் கொடுத்ததில்ல, அதான் இப்போ பேசுகிறேன்ல கொடுக்குறது அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் கேட்க. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுறான். ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த கிசி எமோஜி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி அனுப்புகிறான். ஸோ நம்ம டேயாங் அப்படியே அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜங்கு கிட்ட ஒரு மாதிரி சோகமான ஃபேஸ் அனுப்புகிறான். என்ன ஆச்சு? ஏன் சார்? எனக்கு இந்த மாதிரி கேஸ்லாம் வேணாம், வேறு எப்படி வேணும்? அந்த குரூப் காலை கொஞ்சம் கட் பண்ணிட்டு டிஎம்மில் கால் பண்ண முடியுமா? எதுக்கு? பண்ண முடியுமா முடியாதா? பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் அட் டைமில் அந்த குரூப் காலை கட் பண்ணிட்டு ஸோ தனியாக கால் பண்ணிக்கிறாங்க. ஸோ வீடியோ காலில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம டேயாங் தான் அப்படியே ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ ஜங்குக்கும் டேயாங்க பார்க்குறான் ரொம்ப ஷையாக. ஸோ டேயாங்க்கு தெரியுது அவன் ரொம்ப ஷையாகிறான்னு. ஸோ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி முட்டை கண்ணை விரிச்சு பார்த்துக்கிட்டு ஷையாகிட்டே படுத்து கிடக்குறான். நான் பெட்டில் படுத்துருக்கான், டேயாங் உட்காந்துட்டு இருக்கிறான். ஸோ நம்ம டேயாங் தான் கேமராவை கொஞ்சம் லிப்ஸ் கிட்ட கொண்டு போகிறது அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம ஜங்குக்கு அப்படியே எடுத்துகிட்டு போகிறான். ஸோ நம்ம டேயாங் அதை பார்த்துட்டு அப்படியே இந்த ஸ்க்ரீனில் ஒரு கிஸ் கொடுக்குறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது உடம்பு. ஸோ அது அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ். ஸோ லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ். ஸோ நம்ம ஜங்குக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்குது, ஜிவ்வுன்னு இருக்குது உடம்பெல்லாம். ஸோ நம்ம டேயாங் தான் எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் ஷை ஆகிக்கிட்டே அந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்ம டேயாங்கோட லிப்ஸ்க்கு அப்படியே ஒரு கிஸ் கொடுக்குறான். ஸோ 2 பேருக்குமே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஜங்குக் மறுபடியும் அப்படியே கிஸ் பண்ணலான்னு அந்த ஸ்க்ரீன் கிட்டே போக ஸோ டக்குன்னு குரூப் கால் சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம டேயாங்க ஜங்குக்கு அப்படியே கடுப்பாயிட்டு ஸோ டிஎம் காலை கட் பண்ணிட்டு குரூப்புக்கு போகிறாங்க. நம்ம ஜெஹோப் தான், டேய் நான் பாட்டி பேசிகிட்டு இருக்கேன், எங்கடா போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க. அது ஜங்குக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன்டா, அதான் காலை கட் பண்ணுறோம். என்ன ஹெல்ப்பா? அது
ஹவு டு ப்ரீத் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருந்தேன். அதான் என்னடா இது கிளாஸு, அதான்டா எப்படி மூச்சு வாங்குறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். மூச்சு வாங்குறதுக்குள்ள இதெல்லாம் சொல்லித்தரணும். டே வெண்ண கிஸ் பண்ணிட்டு வந்தேன்டா கூப்பிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் செல்ல சாப்பாடு நம்ம ஜங்குக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ நம்ம ஜெஹோப் தான் மச்சான் கிசாடா ஃபஸ்ட்டு கிசாடா இங்கே இங்கே பண்ணுங்கடா நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஹோப் வெக்கமே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கேன். அடைச்சிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு போயிடுறான். ஸோ நம்ம ஜெஹோப்பும் நம்ம ஜங்குக்கும் தான் அப்புறம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் அவன் கொரியா வந்து செட்டில் ஆகிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் எப்பயும் போல் குரூப்புக்கு போய் பேசுகிறதும் டேங்கிட்ட அப்பப்போ தனியாக பேசுகிறதும் ஸோ அப்பப்போ அவங்களுக்குள்ளே இப்போ தான் குட்டி குட்டியான அந்த ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் அவனோட ஆஃபீஸில் ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப நேரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் ஒர்க் பண்ணுற அந்த மிஷின் கொஞ்சம் லைட்டாக ரிப்பேராக இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த மிஷின் என்ன ஆச்சுன்னு மாதிரி மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே செக் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்தில் ஒரு பையன் நிற்க வச்சிருக்கான், ஏன்னா யாரும் மிஷினை போட்டுறக்கூடாதுன்றதுக்காக. ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த மிஷின் கீழே அப்படியே கை வச்சு செக் பண்ணும்போது ஸோ யாரோ வந்துட்டு அந்த மிஷினை ஆன் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அந்த மிஷின் எப்படிப்பட்ட மிஷின்னா இந்த பொருளெல்லாம் போட்டு ஸ்மேட்ச் பண்ணோம்ல அப்படின்னா அந்த நசுக்கி எடுக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு மிஷின். ஸோ டக்குன்னு நம்ம ஜங்குக்கோட ஃபிங்கர்ஸில் ஒரு வெயிட்டான அந்த திங் இருக்கும்லடா, ஸோ வெயிட்டான திங் வச்சு தானே அதை நசுக்கி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிஷின் வந்துட்டு அவன் கையில் நல்லா பட்டுறது. நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக கத்துறான். ஸோ அங்கே அந்த மிஷினை போட்ட ஒரு பையன் வந்துட்டு அதை கவனிக்காமல் போட்டிருப்பான். ஸோ அந்த பையனை ஒரு மாதிரி பதறிட்டு டக்குன்னு அந்த மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ வந்து என்னாச்சுன்னு பார்க்குறாங்க. ஸோ கை வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கை நஞ்சம் எவ்வளோ வலிக்கும் அந்த மாதிரி வலிக்குது அவனுக்கு. ஸோ நம்ம ஜங்குக் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போயிருப்பான். ஸோ ஹாஸ்பிட்டல் போனால் நம்ம ஜங்குக் கை ஃபுல்லாக கட்டுப்பட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ டாக்டர் சொல்லி தான் அனுப்புகிறாங்க எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே வீட்டுக்கு வந்து படுக்கிறான். ஸோ ஆஃபீஸ்லேயும் ஒரு 3 டேஸ்க்கு லீவ் வாங்கிட்டு வந்திருப்பான், ஏன்னா கை ஃபுல்லாக இதுவாகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ லீவ் போட்டுட்டு வந்திருப்பான். ஸோ வந்துட்டு அப்போ கூட அவன் சும்மா இல்லாமல் அவன் குரூப் கால் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். ஸோ ப்ளூடூத் காதில் வச்சோன்னே மறுபடியும் நசனசனசனசன்னு எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம அவங்க அங்கே இல்லை. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் ஹோபா ஜாக்சன் ஒரு விஷயம் சொல்லிட்டா. என்ன விஷயம்? ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? அது ஒன்றும் இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அவங்ககிட்ட மட்டும் சொல்லிடக்கூடாது. என்ன விஷயம்னு சொல்ல. அது இன்னைக்கு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேனா, ஆமாம், அப்போ மிஷினுக்குள்ளே தெரியாமல் கை விட்டுட்டான். கை ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு, ஃபுல்லாக கட்டு போட்டு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு கேமரா ஆன் பண்ணி காட்டுறான். ஸோ அவன் கை ஃபுல்லாக ஒரு மாதிரி கட்டு போட்டிருக்கு. ஸோ நம்ம ஜாக்சன் ஹுபாவும் பயந்துட்டாங்க, ஏன்னா அவனோட லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லாக அப்படியே கட்டு போட்டு அவனால் அந்த கை யூஸே பண்ண முடியாதுன்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஹுபா தான் டக்கு டக்குன்னு போயிட்டு நம்ம டேங்கை கூப்பிட்டு வந்துடுறான். ஸோ டேங் பார்க்குறான். ஸோ அவன் கையில் ஃபுல்லாக கட்டு. ஸோ நம்ம டேங் தான் எதுக்கு இந்த தேவையில்லாத உனக்கு வேலை பார்க்குறேன்னா பார்த்து பண்ண மாட்டியா, இப்படி தான் கேர்லெஸ்ஸாக இருப்பியா? இல்லட்டையும் நான் வேணும்னு பண்ணலை. நீ வேணும்னு பண்ணலைன்னு எனக்கும் தெரியும் ஜங்கு, இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக இருப்பேன்னு சொல்லலாம். எதுக்கு எதிர்த்து பேசுகிற? சரி இருக்கேன். டாக்டர்கிட்ட போனியா? போனேன். என்ன சொன்னாங்க? ஒரு 3 டேஸ்க்கு எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓ சரி, எதுவும் பண்ணாத. அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது, இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன், உனக்கு தெரியும்ல. ஸோ நான் தான் எல்லா வேலையும் பண்ணணும். இங்கே பாருடா, ஒரு 2-3 டேஸ்க்கு வீடு அப்படியே விடாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹோபி சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் இல்லை எனக்கு என் வீடு அப்படி இருந்தால் பிடிக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு ஆர்கியூ பண்ணுறான். ஸோ நம்ம டேங்க்கு நம்ம ஜங்குக்கோ சொல்கிற பேச்சு ஒரு வார்த்தையில் கேட்கலன்னு கோவம் வருது. ஸோ டக்குன்னு நீ எதையோ பண்ணித்தோல, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஃபோன் காலை கட் பண்ணிட்டு அவன் படுக்கு போயிட்டான். ஸோ நம்ம ஜாக்சன் தான் வீடு ஜங்குக் அதை பற்றி தான் தெரியும்ல, அவன் சொன்னால் சரின்ற மாதிரி சொல்ல வேண்டியதானே, எதுக்காக இப்படி ஆர்கியூ பண்ணுற? இல்லை நான் பண்ணுறதான் தான் சொல்லுவேன், பண்ணல அப்புறம் ஏன் நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக் கேட்குறான். ஸோ அப்புறம் ஜெஹப் தான் நல்லா வருவீங்களா அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒரு மாதிரி நார்மலாக தான் பேசிக்கிறாங்க. பட் நம்ம ஜங்குக்கு சுத்தமாக முடியல, அவனுக்கு கை ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்பப்போ அவனே அறியாமல் அந்த பெயின் இது பண்ணாமல் கத்திடுறான். ஸோ நம்ம ஹோபி தான் இதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு போய் தூங்க சொல்லிட்டான். ஸோ அப்படியே நம்ம டேங் வரான். ஸோ டேங் கிட்ட தான் ஹோபி, பாருடா
அவன் அந்த கைவலியை வச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேங்கிறான், டேப்லெட் போட மாட்டேங்கிறான், எதுவுமே ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறான், சரியாக சாப்பிட்றதும் இல்லை. நீ கொஞ்சம் என்னென்னு பாருட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல. ஸோ அப்போ நம்ம டேங் தான், நீங்கள் வேறு அவன் உடம்பு அவன் பார்த்துப்பான், நான் எத்தனை வாட்டி சொல்கிறது, என்னாலலாம் சொல்லிட்டு எல்லாம் இருக்க முடியாது, அவனுக்கு என்ன அவனே பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம டியோப் எதுவுமே சொல்லலை, ஏன்னா டேயாங்கே அதை பற்றி பெரிய கவலை இல்லைன்னும் போது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி பண்ணிடுறான். பட் நம்ம டேயாங் கவலைப்படலைனாலும் நம்ம ஜாக்சனும் சரி, நம்ம ஹோபியும் சரி, நம்ம ஜங்குக் மேலே ரொம்ப அக்கறை, ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. அவன் மாத்திரை போட சொல்கிறதும், டாக்டர்கிட்ட போக சொல்கிறதும், ஒர்க் போகாத லீவ் போட்டுக்கொன்றதும் எல்லாமே வந்து அவன் பண்ணுறான். ஸோ அப்படியே ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஜங்குக்கும் டேயாங் இப்போ தான் பேசிக்கிறாங்க 1 வீக் அப்புறம். ஸோ அப்போ நம்ம டேயாங் தான், கை எப்படி இருக்கு? இன்னும் அப்படியே தான் இருக்குது, 1 வீக் ஆச்சு, இன்னமும் உனக்கு சரியாகலை. அது எப்படி டேயாங் சரியாகும்? அவன் அந்த கையை வச்சுட்டு சும்மா இருந்தா தானே, அந்த கையை வச்சுக்கிட்டே வேலை பார்க்குறான். அந்த டாக்டர் கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு, நீ வேலை பார்க்காதனா வேலை பார்த்துக்கிட்டே இருக்க, இப்படி பண்ணாத அப்படின்ட்டு. இவன் தான் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு போட்டு கொடுக்க. ஸோ அப்போ நம்ம டேயாங் தான், உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாத ஜங்குக், எத்தனை வாட்டி சொல்கிறது, எதுக்காக இப்படி பண்ணுற ஜங்குக்? எதுவும் பண்ணாதன்னா சும்மா இருக்க முடியாது அவனால். எப்போ வேலைக்கு போகணும்? நாளைக்கா? இந்த கை வச்சுட்டு வேலைக்கு போவியா? நீ லீவ் போடுற, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை பேசல யாரும். ஸோ நம்ம டேயாங் சொன்னான்றதுக்காக நம்ம ஜங்குக்கு இன்னும் ஒரு 2 days லீவ் போட்டு அவன் ரெஸ்ட் எடுத்துருப்பான். ஸோ அவன் கையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்கு. ஸோ அப்படியே டேஸ்லாம் ஸ்கிப். ஸோ நம்ம ஜங்குக் கிளம்ப வேண்டிய நாள் வருது. நம்ம ஜங்குக் கொரியாவுக்கு கிளம்ப வேண்டிய நாள். ஸோ நம்ம ஜங்குக் தான் நம்ம ஜாக்சன் கிட்ட கால் பேசிக்கிட்டு இருக்கான். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் தெரியுமா, அங்கே ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்க போகிறேன், அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன் நான். ஐயோ எனக்கு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபோன் காலில் குதிச்சிட்டு இருக்க. ஸோ நம்ம ஜெஹோப் தான், நல்லா குதி, அவன் வந்ததுக்கப்புறம் நீயும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆமாம், நான் அவனை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட போகிறேன், அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ண போகிறேன், என் ட்ரீமில் வந்த மாதிரி அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத அங்கே எல்லோரும் இப்போ தான் பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக்கு எப்போயுமே சிரித்து தான் பேசுவான், ஆனால் அதில் எப்போயுமே இவ்வளோ ஃபுல்ஃபில்லான சந்தோஷத்தை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் டேயாங்க பார்க்க கிளம்புறேன்னும் போது அவன் இன்னும் சந்தோஷமாக இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே கால் கட் பண்ணிட்டு, சரி ஓகே நான் கால் கட் பண்ணிக்கிறேன், நான் வீட்டிலேருந்து கிளம்ப போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்படியே நம்ம ஜங்கு கால் கட் பண்ணிட்டு அவன் பேக் ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கான். ஸோ அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறான், டிக்கெட்டு பாஸ்போர்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ அவனோட மைண்ட் ஃபுல்லாக அவன் டேயாங்க பார்த்தக்கப்புறம் என்ன ரியாக்ட் பண்ணுவான், டேயாங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவான், பார்த்தோன்னே ஃபஸ்ட் கிஸ் பண்ணுவாங்களா, ஹக் பண்ணுவாங்களா, பேசுவாங்களா, இல்லை என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈகராக நம்ம ஜங்குக்கு போய் மனசுக்குள்ளே ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டே அவன் அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். ஸோ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணா முன்னாடி தான் நம்ம டேயாங் அவனோட லக்கேஜோடு நிற்கிறான். ஸோ ஒரு மாதிரி அந்த சிவத்தில் சாஞ்ச மணிக்கு நிற்கிறான். ஸோ ஜங்குக் டோர் ஓப்பன் பண்ண உடனே ஸோ அப்படியே யோசிக்கவே இல்லை, அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான் டேயாங். ஸோ நம்ம ஜங்குக் ஒரு ஷாக்கில் நிற்கிறான். நம்ம டேயாங் தான், நான் வந்துட்டேன் பேபி, நான் வந்துட்டேன், ஐ மிஸ் யூ லாட்ஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஜங்குக்கால அது ரியல்னு சொல்லி நம்பவே முடியல, ஒரு மாதிரி மிஸ்மரைஸ் ஆகி நின்றுட்டுருக்கான். நம்ம டேயாங் அப்படியே பேக் ஹக் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ அப்படியே பொறுமையாக பேக் ஹக் பண்ணிவிட்டு, டேயாங் சரிதான் நீ தானா? நான் தான்டா. ஏன்டா? இல்லை டேயாங், எனக்காக என்னை பார்க்க வந்தியா? ஆமாம். ஏன்டா? டேயாங் அது ஏன் ஜங்குக், நீ என்னை பார்க்க கொரியா வரும்போது நான் உன்னை பார்க்க இங்கே வரக்கூடாதா? ஐ மிஸ் யூ அண்ட் எனக்கு நீ வேணும், இந்த டைட்டாக எனக்கு வேணும். நான் உன்னை எப்போயுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சேன். உனக்கு தெரியும்ல, எனக்கு இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் செட் ஆகாது. என்னால் தள்ளி இருந்துக்கிட்டே உன்னை அப்படி நினச்சிக்கிட்டே வாழ முடியலடா. எனக்கு நீ வேணும். எனக்கு அப்படியும் பக்கத்தில் இந்த மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டு உன்னை தின கிஸ் பண்ணி உன்னை டார்ச்சர் பண்ணிவிட்டு உங்களை ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களை சண்டை போட்டுக்கிட்டு உன்னை திட்டிக்கிட்டு உன்னை எதிலாவது உன்னை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு இந்த லைஃப் வேணும்டா. எனக்கு
அப்படி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் லவ் வேணாண்டா. எனக்கு இந்த மாதிரி லவ் தான் வேணும். உன்னை இப்போ டச் பண்ணி ஃபீல் பண்ணுறல, உன்னை ஹக் பண்ணி இதோ உன்னோட இந்த ஹார்ட் பீட் நினச்சமாலே வந்துட்டனா இல்லையான்னு தெரியாமல் இவ்வளோ வேகமாக அடிச்சுட்டு இருக்கல உன்னோட ஹார்ட் பீட் சவுண்டை ஃபீல் பண்ணிக்கிட்டு உன்னோட அந்த ப்ரீத்திங் சவுண்ட் என் காதில் கேட்குது. இது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிக்கிட்டு உன் பக்கத்துலேயே இங்கேயே இருக்க வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்மகிட்டையும் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு சொல்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கால இன்னும் நம்பவே முடியல. டயாங் 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 இது உண்மைதான்டா, நான் உனக்காக வந்திருக்கேன் ஜங்குக். டயாங் சீரியஸாவா அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே நம்ம டயாங்க டைட்டாக ஹக் பண்ணுறான். அவன் கண்ணு கலங்குது. டேய் ஏண்டா அழாத. இல்லை நீ நீ நிஜமாலே வந்துட்டியா? ஆமாம். நீ என்ன நினச்ச? நீ மட்டும் தான் ட்ரூவா லவ் பண்ணுறேன்னா? இல்லைடா, நானும் தான் ட்ரூவா லவ் பண்ணுறேன். எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி நான் எத்தனை பேர் கூட வேணாலும் எப்படி வேணாலும் ஃப்ளர்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் உன்கிட்ட வந்த அளவுக்கு நான் யார்கிட்டையும் போனதில்லை. அண்ட் உன்கிட்ட யூஸ் பண்ண அந்த வேர்ட் நான் யார்கிட்டையும் யூஸ் பண்ணதில்லை. என்னது அது? ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம ஜங்குக்கு கண்ணிலேருந்து ஃபுல்லாக தரத்தரையாக ஊற்றிட்டுருக்கு. அப்படியே அழுதுட்ருக்கான். அவன் அதுக்கு ஆன்சரே பண்ணல, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். தேவம் இது சீரியஸாக தானே? விளையாடல, இதில் யாராவது விளையாடுவாங்களா? ஐ ரியலி லவ் யூ. நீ என்னை ஸ்டார்டிங்லேருந்தே லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் ஜங்குக். நான் உன் முன்னாடி தான் எல்லாருக்கூடையும் ஃப்ளர்ட் பண்ணுவேன். உனக்கு அது ஹர்ட் ஆகும்னு எனக்கும் தெரியும். ஆனால் நீ அதை சொல்ல மாட்ட. அதை நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் ஜங்குக். நீ என் மேலே பொசசிவ் ஆகிற, என்னால் நீ கோவப்படுற, என் மேலே அவ்வளோ அக்கறை காட்டுற, உனக்கு என் மேலே இருக்கிற அவ்வளோ லவ், இது எல்லாமே எனக்கு இன்ச் பை இன்ச்சாக தெரியும் ஜங்குக். ஆனால் இது எல்லாத்தையும் நான் உன்னோட வாயால் கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ லாஸ்ட் வரைக்கும் சொல்லவே இல்லைடா. ஆனால் உன் அளவெல்லாம் பொறுமை எனக்கு இல்லை. நான் வந்துட்டேன் உனக்காக, உன்னை தேடி உன்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் கிட்ட நம்மகிட்ட அவன் காதுகிட்ட சொல்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுனே தெரியலை. கல்யாணமா? ஆமாம் கல்யாணம்தான். பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். நிஜமாவா? நிஜமா. உனக்கு ஏதாவது சொல்லணுமா ஜங்குக்? நீ சொன்னது சரிதான் டயாங். நான் நிறைய விஷயத்துக்கு பயந்துருக்கேன். உன் மேலே எனக்கு பொசஸ் ஆகும். நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த லாங் டிஸ்டன்ஸ் லவ் அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. என்னம்மா நீ நிறைய பேரை பார்த்துருப்ப, ஆனால் இது இவ்வளோ தூரம், அதுவும் நீயே கல்யாணம் வரைக்கும் பேசுவேன்னு நான் யோசிக்கவே இல்லை டயாங். I love you too டயாங். Love you too. I love you lots ஜங்குக். டயாங் நீ என்ன சீரியஸாக விட்டுற மாட்டல்ல? இங்கே பாரு ஜங்குக், நான் மற்றவங்க கிட்ட பேசினது வேறு, உங்ககிட்ட பேசினது வேறு. மற்றவங்க என்னை எப்படிலாம் ட்ரீட் பண்ணாங்களோ நீ அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக இருந்த. நீ ஒருத்தண்டாந்தா என்னை புரிஞ்சுக்கிட்ட. நான் பண்ணுறது தப்பாகவே இருந்தாலும் அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட எனக்காக. அதுதான் உன்கிட்ட என்னை வர வச்சுருக்க. சொல்லப்போனால் என் மனசில் நீ ரொம்ப இடம் பிடிச்சிருக்க. ஒரு விஷயத்துலேயும் மற்றவங்களோட நீ பெட்டர்னு சொல்லி உனக்கு கம்பேர் பண்ண விரும்பலை. ஆனால் நீ என்னோட பெட்டர் ஆஃப் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் கிட்ட நம்ம டயாங் சொல்லிட்ட. அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் ஃபேஸ் எல்லாம் ரெட்டாக, அவன் கண்ணெல்லாம் ஒரே டியரியா, அவனுக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியாத ஒரு மிக்ஸ்டு எமோஷனில் அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்க. நம்ம டயாங் தான் அப்படியே அவனோட ஃபேஸ் அப்படியே 2 கையால் கப் பண்ணுறான். கப் பண்ணிவிட்டு பி மை பெட்டர் ஆஃப்
அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கோட லிப்ஸில் சாஃப்டாக அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நம்ம ஜங்குக் அப்படியே அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணி பொறுமையாக கிஸ் பண்ணுறான். ஸோ நம்ம டேங் அப்படியே ஒரு கையை நம்ம ஜங்குக்கோட ஹிப் கிட்ட கொண்டு போய் அப்படியே டைட்டாக க்ரிப் பண்ணுறான். ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப பேஷனட்டாக, ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப லவ்விங்காக, இவ்வளோ நாள் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு லாங், அப்படிப்பட்ட கிஸ், லாங் ப்ரீத்தே எடுக்காத ஒரு கிஸ் கூட சொல்லலாம். ஸோ அவ்வளோ லாங்காக போகுது அந்த கிஸ். ஸோ அவ்வளோதான்டா, இந்த ஸ்டோரி நான் இதோட முடிச்சுக்கிறேன். டாட்டா, பாய்.